வேதம் தெளிவாக என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவர் ரொம்ப அழகா என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தாங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும், தங்களுக்கு எந்த தரிசனமும் கிடையாது, கர்த்தரும் பேசல, ஆனா தங்களுடைய இஷ்டப்படி அவங்க மனசுல சிந்தனை பண்ணுகிற ஏதோ தேவையில்லாத காரியத்தை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயோ என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்று தீர்க்கதரிசிகள் மலிந்து கிடக்கிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னாரா? சொல்லு. கர்த்தர் சொல்லாவிட்டால் சொல்லாத. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது இன்று தாங்களாகவே தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்துவது உண்டு, தீர்க்கதரிசிகளாக நடிக்கிறவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட பாமர மக்கள் இவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு சீரழிந்து போகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் கள்ளர் யாவரும் அக்கினி கடல் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உட்பட நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிறாரா? கேளுங்கள். கர்த்தர் சொன்னால் உன் உள்ளத்திலே சந்தோஷம் இருக்கும், மனதிலே சமாதானம் இருக்கும், உனக்குள்ளே விசுவாசம் பொங்கி எழும்பும். அப்பதான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்று ஒத்துக்கொள்ளலாம். மனதிலே கலகம் இருந்தால் நம்பாது. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாராக. ஆமென்.